யூடியூபர் ஒருத்தவங்க ஏறுறாங்க 3 வாட்டி ஏறி இறங்கிட்டாங்க. நாங்கள் பாதி தான் ஏறி இருக்கோம். போகிறாங்க பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் பாயிண்டில் ஏறிட்டு இருக்கிறோம். வணக்கம் மக்களே, 840வது நாளுக்கு ஒன்றரைக்கு மேலே வந்திருக்கிறோம். ஸோ 4 டைம் தான் மேலே ஏற போகிறோம். ஸோ 2.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 டைம் மேலே ஏறுவோம். ஸோ அதான் சேலஞ்சு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல்ன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் கரிகால சோழன் 294. என்னங்கக்கா? ஆமாங்க மக்களே, இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் இன்ஜுரிலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஸோ அந்த ஃபஸ்ட் ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஏற முடியாது, ஒரு 23-24 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அடுத்து வேறு 3 ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் பாயிண்டில் ஏறிட்டு இருக்கிறோம். மக்களே, ஃபஸ்ட் ரன் வந்து உச்சி ரீச் பண்ணியாச்சு. என்ன ப்ரோ? நேற்று இன்ஸ்டாகிராமில் அந்த அது தெரியுது, அழகாக தெரியுது. ஓகே ப்ரோ. அப்படி ப்ரோ இனிமேல் அடுத்த ரவுண்டுங்களா? நான் அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும் ப்ரோ. 4 ரவுண்டு முடிக்கிற வரைக்கும் நிற்காம. எவ்வளோ நேரம் ப்ரோ இப்போ வந்ததுக்கு? இப்போ வர லேட் ஆகிடுச்சு ப்ரோ. நரம்பு வேறு பிடிச்சி வச்சு ப்ரோ. நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல வலிக்குது. அது இல்லாமல் இருந்தால் ஒரு 2-3 நிமிஷம் அட்வான்ஸாக வரலாம். ஏறத விட வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறது தான் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் வலிக்குதாம்மா, உப்பு ஒரு கிலோ போட்டு கொடு. உப்பு இருக்குல்லவா அதுக்கு கொல்றதுக்கா? ஒரே நாளைக்கு சொல்லு. இப்போ 840வது நாள்லாம் என்ன இந்த மேலே போகலாமா மக்களே? ஸோ அந்த 2வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ செகண்டுங்களா? கீழே வரும்போது இந்த கவர் வாங்கிக்கோ, புதிய கவர். சரிண்ணா. 2 ஆமாண்ணா. மக்களே, 2வது ரவுண்டு உச்சி ரீச் பண்ணியாச்சு. படிச்சிருக்கீங்களா? வேலைக்கு போகிறீங்களா? படிப்பு முடிஞ்சதுங்கண்ணா. ப்ரோ இதெல்லாம் லேட்டு ப்ரோ. அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. அப்படியே ரிட்டன் போக வேண்டியது. டைமிங்லாம் இல்லை ஆனால் 4 ரவுண்டு. அண்ணா டைமிங்ண்ணா 2.5 மணி நேரத்தில் ஏறணும்ண்ணா. என்னண்ணா கால் அடிபட்டங்காட்டி இப்போ நான் பொறுமையாக ஏறிட்டு இருக்கிறேன். நான் பாருங்க, இந்த கால் வீங்கி இருக்கு தெரியுதுங்களா இதுலேருந்து பாருங்க. ஸோ மக்களே, 3வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். பார்க்கலாம், நம்ம கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். ப்ரோ பைக்கில் வரீங்க? அண்ணா எத்தனாவது ரவுண்டு? 3ஆவதுண்ணா. சரி போ. எத்தனாவது நாள்? 840 ப்ரோ. சரி. என்ன கோல்ஸ் மாதிரி ஆயிட்டீங்க? அப்படிதான் நம்பி இருக்கேன்.
2 பைக்கு ரீச் பண்ணியாச்சு. மக்களே 3வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏன்னா இந்த நாள் எடுத்துட்டு வந்தேன். ஏன் ப்ரோ அதுக்குள்ளே வந்துருவீங்கன்னு நினச்சேன். தலைவரே பாப்பா வாங்க. வரலாம். யூடியூபர் ஒருத்தவங்க ஏறுறாங்க 3 வாட்டி ஏறி இறங்கிட்டாங்க. நாங்கள் பாதி தான் ஏறி இருக்கோம். போகிறாங்க பாருங்க மக்களே 4வது ரவுண்டு மேலே போக ஆரம்பிச்சிடலாம். 28 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உண்மையான சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4வது ரவுண்டு மேலே ஏறுறது தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டயர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலாவது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் மேலே ஏற முடியாதுங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எனர்ஜியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலேயே ஏற விடுவோம். கரிகால சோழன். ம் இன்னைக்கு எவ்வளோ ட்ரிப்பு டார்கெட்? டெய்லி 4 தானே? டெய்லி 4வது. ம் ராத்தி சொல்லுவீங்க. ஹாய். அதனால் 4வது ரவுண்டு உச்சி ரீச் பண்ணியாச்சு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஃபைனலாக 840வது நாள் 4வது ரவுண்டு உச்சி ரீச் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு 841வது நாள் பார்க்கலாம். உங்களோட ஒரு மிஸ்டர் கரிகால சோழன் 294. நன்றி வணக்கம். ஓ நமச்சிவாயா. 294. நன்றி வணக்கம். நான் உங்கள் தீபக்.